ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். கோவக்காய் இருந்தால் கண்டிப்பாக இனிமேல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. 10 தோசை 10 இட்லி சாப்பிட்டா கூட பத்தவே பத்தாது. இப்போ நமக்கு இந்த அளவுக்கு கோவக்காய் இருக்குது. இந்த கோவக்காவை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. கழுவி எடுத்ததுக்கப்புறமா தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. அதனால் கோவக்காவை ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு கர்ச்சீஃப் வச்சு இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு இது இருக்கக்கூடிய ஈரம்லாம் போக வைக்கலாம். அல்லது கழுவி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சா போதும், நல்லா காஞ்சி கிடச்சிடும். நான் இது உடனடியாக செய்கிறதால நான் துணி வச்சு துடைச்சி எடுத்துட்டேன். ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி 2 3 கீரல்கள் போட்டு வைக்கலாம். எல்லா கோவக்காயிலும் இந்த மாதிரி கீரல்கள் போட்டு வச்சோன்னா சீக்கிரமாக வேகும். அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம வீட்டில் கோவக்காய் வாங்கினோன்னா எப்போவுமே ஏதாவது பொரியல் செய்வோம் அல்லது ஏதாவது குழம்பு செய்வோம். ஆனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கோவக்காவை இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இதில் நாம் 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சமையல் எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன். நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இப்போது நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எண்ணெயில் இந்த கோவக்காய் இந்த மாதிரி நல்லா படணும். அதனால் இந்த மாதிரி நல்லா இதில் பிரட்டி எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயில் இந்த மாதிரி எண்ணெய் பிரட்டி எடுக்க போகிறோம். அதுக்காக தான் நம்ம அந்த தண்ணியெல்லாம் தொடச்சி எடுத்துட்டோம். அப்போ தான் அந்த எண்ணெய் மட்டும் கரெக்டாக அந்த கோவக்காய் மேலே பட்டு இருக்கும். இப்போ நல்லா எண்ணெயை பிரட்டி எடுத்துட்டோம். இப்போ நம்ம இந்த டேஸ்டியான ரெசிப்பியை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இப்போ அடுப்பை ஆன் பண்ணி வச்சுருக்கிறோம். ஆன் பண்ணி வச்சுருக்கிற இந்த அடுப்புக்கு மேலே இந்த மாதிரி வச்சாவே போதும். கோவக்காய் கொஞ்சம் கொஞ்சமாக சூடாக ஆரம்பிக்கும். இந்த கோவக்காயில் சூடு பட கோவக்காயோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். கோவக்காவை நம்ம சூடு பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். கோவக்காயோட கலர் மேலே கருப்பு கருப்பாக வருது பாருங்கள். இப்போ தான் கோவக்காய் கொஞ்சம் கொஞ்சமாக வேகுது அப்படின்னு அர்த்தம். இது சீக்கிரமாக செஞ்சிடலாம். டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே கூட செஞ்சிடலாம். இப்போ கோவக்காவை இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணி எடுக்கணும். நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கிடச்சிடும் பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு நல்லா கருப்பு கருப்பாக இருக்கும். நம்ம உள்ளே கட் பண்ணி பார்த்தோன்னாலும் கோவக்காய் நல்லா வெந்து போயிருக்கும். இப்போ கோவக்காய் நல்லாவே வெந்து போயிடுச்சு. நம்ம உரமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 2 தக்காளி பழத்தை கழுவிட்டு இதே மாதிரி தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு போட்டுக்கலாங்க. ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இப்போ நாம் இதில் 1 டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த தக்காளிலையும் வெங்காயத்துலேயும் மேலே எண்ணெய் படணும். அதனால் ஒரு முறை இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கலாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய எண்ணெய் அதே பவுல் அப்படியே தான் இருக்கும். அதனால் நமக்கு இது அதிகமாக எண்ணெயும் தேவைப்படாது. இப்போ நாம் இந்த மாதிரி ஸ்டாண்டில் எடுத்து வச்சுட்டு சூடு பண்ண வேண்டியதான். இதுவும் சூடு ஆக ஆக அந்த தக்காளி வேக ஆரம்பிக்கும். அந்த தோல் கொஞ்சம் கொஞ்சமாக எலும்பி வந்துடும். அதே மாதிரி தான் வெங்காயமும் சூடு ஆக ஆக கலரும் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி தோலும் ரொம்ப வெந்து போய் கலர் ரொம்ப டார்க் கலரில் இருக்கும். அந்த டைமில் நம்ம எடுத்தாவே போதும். இப்போ தான் லைட்டாக வேக ஆரம்பிக்குது. எப்போவுமே நம்ம கோவக்காவை பொரியல் பண்ணி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது சப்பாத்தி, சாப்பாடு, சாதம், இட்லி, தோசை அப்படி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்களும் கூட. இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டோம். இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் ஒரே ஒரு பூண்டு மட்டும் பெருசாக அப்படியே எடுத்து வச்சுருக்கிறோம். பூண்டோட தோல் எடுக்காமல் அப்படியே எடுத்து வச்சுருக்கிறோம். காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். 5லேருந்து 10 தேங்காய் பல்லும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுலேயும் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அதில் கிளறி எடுத்துக்கலாங்க. இப்போ இதுலேயும் நல்லா எண்ணெய் பட்டு போயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பில் இந்த மாதிரி இதை வச்சு சூடு பண்ண வேண்டியதான். நம்ம தேங்காவை ரொம்ப குட்டி குட்டியாகவும் கட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பூண்டை நம்ம பிச்சு போட்டாலும் அந்த ஓட்டை வழி அது கீழே விழுந்துடும். அதனால தான் நம்ம முழுசாக அப்படியே வச்சுட்டு இதை செய்ய ஆரம்பிச்சிடணும். இதுவும் வேக வேக அந்த தேங்காயோட கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். அதுமாதிரி பூண்டோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிட்டே வரும். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து போயிடுச்சு. இதை நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஆறுறதுக்காக வச்சுக்கலாம். நம்ம செஞ்சது எல்லாமே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்குறோம். தக்காளியோட தோலை நான் தனியாக எடுத்துட்டேன். அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பூண்டையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கணும். மேலே இருக்கக்கூடிய தோலெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடியது மட்டும்தான் நம்ம போடும். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கோவக்காவை இதில் போட்டாச்சுங்க. அதே மாதிரி தக்காளியோட தோலையும் எடுத்துகிட்டு இதில் போட்டுட்டோம். நம்ம காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் போட்டு வச்சுருந்தோம். அதையும் இதில் சேர்த்துட்டோம். தேங்காய் பாலெல்லாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போது நம்ம நல்லா அரைச்செடுக்க வேண்டியதுதான். இதில் தண்ணி எதுவும் விடணும் அவசியம் இல்லை. ஏற்கனவே அந்த தக்காளி பழத்தில் தண்ணி மாதிரி இருக்கும். அதுலேயே நமக்கு நல்லா அரைஞ்சு கிடைக்கும். தேவைப்பட்டால் 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூனுக்கு நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு கலர் இருக்கும். ஆனால் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படியே நம்ம சாப்பாட்டிலே இதை பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். அல்லது இந்த மாதிரி தாளித்து வச்சு கூட சாப்பிட்லாம். தாளிக்கும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும்.
நான் இன்றைக்கி இதை தாளிச்சிருக்கிறேங்க. தாளிக்கும்போது நமக்கு இன்னொரு எக்ஸ்ட்ராவாக இதில் ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து தாளிக்கிறோம். தாளிக்காமல் நம்ம அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்தோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு கோவக்காய் துவையல் ஈஸியாக ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம தோசை கூட, சப்பாத்தி, இட்லி, சாப்பாடு இப்படி எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. ஒரு தடவையாவது கோவக்காய் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.